ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இண்டஸ்ட்ரி 4.0 யூஸ் கேசஸ் நம்பர் 1 கிளவுட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்மார்ட் எக்யூப்மெண்ட் மானிட்டரிங். இந்த யூஸ் கேசஸ் பண்ண போறோம். இந்த யூஸ் கேசஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் டூல் யூஸ் பண்றோம் அப்படின்னா வாக்வி, ஹைவ்எம்கியூ, நோட்ரெட், இன்ஃப்ளக்ஸ் டிபி அண்ட் கிராஃபானா அப்படிங்கிற இந்த 5 டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த யூஸ் கேசஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாக்விங்கிறது ஒரு ஐஓடி பேஸ்ட் சிமுலேஷன் டூல். ஹைவ்எம்கியூ அப்படிங்கிறது ஒரு கிளவுட் பேஸ்ட் ஒரு டேட்டாவை செக்யூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். நோட்ரெட் வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபங்க்ஷன் சொல்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் டிபி அந்த இது. அண்ட் கிராஃபானா அப்சல்யூட்லி விசுவலைசேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போறது நம்ம வந்து ஒரு வாக்வி அப்படிங்கிற அந்த டூல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணலாம். ஸ்டெப் 1, go to வாக்வி, then go to Google and type வாக்வி, enter. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். நம்ம அதில் சூஸ் பண்ண வேண்டிய மைக்ரோ கண்ட்ரோலர் ESP32 பிகாஸ் அங்கே ஒய்ஃபை நமக்கு அங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால. ஸோ ஸ்டார்ட் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் கிளிக் திஸ் இஸ் ESP32. இங்கே கிளிக் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு சென்சார்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். என்னுடைய ஃபேக்ட்ரியில் என்னுடைய எக்யூப்மெண்ட்டில் ஒரே ஒரு சென்சார் இருக்குது. அது என்ன சென்சார்னா DSP சென்சார். எத்தனை சென்சார் வேணால் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பேசிக்ஸ் ஜென்ரலாக பார்க்கறதுனால ஒரே ஒரு சென்சார் வச்சு எப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். VCC 5 வால்ட் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகும். கிரவுண்ட் வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆகும். கிரவுண்ட்ல கனெக்ட் ஆகும். SDA சீரியல் டேட்டா லைன் அப்படிங்கிறது எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னா ESP நம்பர் 15 அப்படிங்கிற நம்பர் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு நான் இங்க போய் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய கோடிங்கை இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் கோடிங் இங்க தனியா எடுத்து வச்சிருக்கேன். எஸ். ஸோ வாக்வி கோடு. ஓகே, காப்பி. Then I am going to வாக்வி. இங்க போய் நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வாக்வில என்ன இருக்கும் அப்படின்னா 4 டூல் இருக்கும். ஐ மீன் 4 லைப்ரரிஸ் இருக்கும். இந்த 4 லைப்ரரிஸஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா லைப்ரரி மேனேஜர்ல போய் 4 லைப்ரரிஸஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு லைப்ரரி மேனேஜர் கிளிக் ஃபர்ஸ்ட் லைப்ரரி வைஃபை. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல வெறுமையா வைஃபை மட்டும் இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது DHT sensor library for EXPX. ஏன்னா EXP யூஸ் பண்றதுனால ESPS and DHT sensor library நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப் கிளைண்ட். இந்த வைஃபைலேயே இது ரெண்டுமே வந்துடும். ஸோ அதனால நான் வைஃபை மட்டுமே எடுத்துக்கிறேன். இங்கே பப்ளிக் சப் கிளைண்ட். இந்த பப்ளிக் சப் கிளைண்ட் தான் என்ன பண்ண போறாங்கன்னா வாக்வில இருந்து ஹைவ்எம்கியூக்கு மெசேஜை சென்ட் பண்ண போறாங்க. ஸோ நான் இங்கே வந்து பப் சப் கிளைண்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பப் சப் கிளைண்ட் MQTT பேஸ்ட் அப்படிங்கிறது இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே நான் எடுத்தாச்சு. ஒய்ஃபை கிரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ரியல் டைம் கிட் டு யூஸ் பண்ணும்பொழுது இங்கே நம்மளுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போம். சிமுலேஷன்ஸ்ல பண்றதுனால வாக்விக்கான சிமுலேஷன்ஸோடைய யூசர் நேம், பெர்மனன்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதுதான். வாக்வி கெஸ்ட் ஜி எல்லாமே கேபிட்டல்ல இருக்கணும். நீங்க சாட்ஜிபில இருந்து கோடிங் எடுத்தீங்கன்னா இங்க வந்து யுவர் யூசர் நேம், யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இதை நீங்க ஃபில் பண்ணணும். சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாக்வி பெஸ்ட் அண்ட் எம்டி பாஸ்வேர்ட் எப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைவ்எம்கியூல இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ். நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஹைவ்எம்கியூல இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைவ்எம்கியூல அக்கௌண்ட் செட்டப் பண்ணணும். ஸோ ஐ எம் டைப்பிங் ஹைவ்எம்கியூ. ஓகே, கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரீ அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் 2 ஃப்ரீ பிளான் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ 2 பேர் எனக்கு ரன்னிங்ல தான் இருக்கு. கிரியேட் நியூ கிளஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரீச் த லிமிட் ஆஃப் சர்வர்லெஸ் கிளஸ்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கிளஸ்டரை நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க புதுசாக கொடுக்கும்போது கிரியேட் நியூ கிளஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், ஒன்று கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆன உடனே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ் கிளஸ்டர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து ஒரு மேனேஜ் கிளஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்கே URL, போர்ட் இது எல்லாமே இருக்கு. வெப் கிளைண்ட் எல்லாமே இங்கே ஆக்டிவா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே URL அப்படிங்கிறது இருக்கு. இந்த URL காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த URL டெலீட் பண்ணிட்டு இந்த URL நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த போர்ட் 883 இந்த போர்ட் வழியா தான் போக போகுது. அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கேட்குறாங்க.
இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வெப் கிளைண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா கனெக்ட் வித் ஆட்டோ ஜெனரேட்டட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது 7ல முடியுது, நான் இப்போ பேஸ்ட் பண்றது 5ல முடியுது. நான் சேஞ்ச் பண்றேன். அண்ட் அதே மாதிரி பாஸ்வேர்ட், ஓகே, நான் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்ஸ் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் கிரியேட் அண்ட் கனெக்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கிரியேட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இங்க டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். வெப் கிளைண்ட் கனெக்டட் அப்படிங்கிறது இங்க ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி ஷோ ஆயிடும். அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா டாபிக் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாக்வியும் ஹைவ்எம்கியூயும் நம்ம கனெக்ட் பண்றோம் த்ரூ தி ஹெல்ப் ஆஃப் URL அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் போர்ட். பட் என்ன மெசேஜ் உள்ள கொண்டு வர போறோம் அப்படிங்கறத எது வழியா சொல்லுவோம் அப்படின்னா டாபிக்ஸ் அப்படிங்கிறது வழியா சொல்லுவோம். இங்க கோடிங்லேயே பாத்துட்டீங்கன்னா இங்க ஒரு டாபிக் அப்படிங்கறது யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இண்டஸ்ட்ரி 4 மிஷின்/மிஷின் 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். ஸோ அப்புறம் நம்ம இதை டெலிட் பண்ணிட்டு இந்த இடத்துல டாபிக் அப்படிங்கிறது கொடுத்து இதை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் 0, 1, 2 எது வேணா வச்சுக்கலாம். நான் இப்போ 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் நான் வாக்வில ரன் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா வாக்வில என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் எனக்கு இங்கேயே வரணும். ஓகே, லெட்ஸ் செக். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா லைப்ரரி கரெக்டாக கொடுத்துருக்கோமா, வைஃபை கிரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஹைவ்எம்கியூ கிரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, அடுத்தது டிஎஸ்டி செட்டப்ல டிஎஸ்டி பின் வந்து 15ல கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வைஃபை கனெக்ட் ஆகுறதுக்கான செட்டப் கோடு அண்ட் இது MQTT கனெக்ட் ஆனதுக்கான கோடு. ஓகே, ஸோ இந்த லூப்ல தான் கோடிங் எழுதியிருப்பாங்க. டெம்பரேச்சர் எவ்வளவு, ஹியூமிடிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நமக்கு வேல்யூ கிடைக்குது. TH எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரி 4.0 யூஸ் கேஸ் 1 அப்படிங்கிறத நான் இங்கே சேவ் பண்ணுறேன். ஒன் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே ரன் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இட் கேன் டேக் சம் அதர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 40 செகண்ட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ எடுத்துட்டு இங்கே எனக்கு அவுட்புட் வரும். அதே மாதிரி எனக்கு எங்க மெசேஜஸ்ல அவுட்புட் வரும்னா எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரும். சரியா? ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது ரன் ஆகட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வாக்வேங்கிறது நம்ம ஃப்ரீ பிளான்ல யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம அடுத்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ண போயிடலாம். இது அப்படியே ரன்னிங்லேயே இருக்கட்டும். அண்ட் IVMQவும் கனெக்ட்லேயே இருக்கட்டும், இதுவும் ரன்னிங்லேயே இருக்கட்டும். நம்ம அடுத்த டூல் இன்ஸ்டால் பண்ண போயிடலாம். ஸோ அடுத்த டூல் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து Node-RED அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இந்த Node-RED நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நோடை டவுன்லோட் பண்ணணும். நோட்னா நீங்க React.js யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நோட் ஸோ Node.js டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் டபுள் கிளிக் பண்ணி ப்ராப்ளி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நானும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணல. இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு என்ன கமாண்ட் அடிக்கலாம் அப்படின்னா நோட் -v வெர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா என்ன வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி npm அப்படிங்கறத சொல்லுவாங்க மாடியூல்ஸ். ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு npm -p அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்ஸ்டால் அதாவது Node.js கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Node-RED நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு அதுக்குன்னு தனி கமெண்ட் இருக்கு. ஸோ அதான் நான் இப்போ சொல்றேன். npm install -g unsafe from Node-RED. ஸோ இதான் அந்த கமாண்ட் npm install -g. ஓகே, ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுவும் லோட் ஆகட்டும். நம்ம அந்த கேப்ல வாக்வி ரன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம்.
கோ டு வாக்வி. பாத்தீங்கன்னா எனக்கு வாக்வி அப்படிங்கிறது எனக்கு இங்க ரன் ஆகுது. ரன் ஆகும்போது கனெக்டிங் டு வைஃபை அப்படிங்கறத சொல்லுவாங்க. மேலே வைஃபைல கனெக்ட் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்டிங் டு ஹைவ் எம்கியூ கிளவுட் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஹைவ் எம்கியூ கிளவுட்ல கனெக்ட் ஆகணும் கரெக்டா. ஸோ இப்போ எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. 2440 அப்படிங்கறத சொல்றாங்க. என்னுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். 2440. ஸோ எனக்கு அங்க சென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மெசேஜஸ்ல 2440 அப்படிங்கிறது எனக்கு இங்க சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 46 மாத்திரேன், இங்க 15 மாத்திரேன். ஒன்ஸ் இங்க எனக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஓகே 46 மாறிட்டு இங்கேயும் எனக்கு 15 மாறிடுச்சு. எனக்கு இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் எனக்கு 15 மாறிடுச்சு. ஓகே இது வந்து எனக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இங்க சென்சாரோட ரீடிங் டேரக்டா இப்போ எங்க வந்திருக்கு அப்படின்னா ஹைவ் எம்கியூ அப்படிங்கிற இடத்துல வந்துருச்சு. ஓகே ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 விஷயம் முடிச்சாச்சு. வாக்வி அண்ட் என்னப்பாது ஹைவ் எம்கியூ அப்படிங்கிறதையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நோட் ரெட் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பேக் டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த கமாண்ட் அடிச்சு முடிச்சு npm install -g unsafe node red அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு இன்ஸ்டால் ஓப்பன் நோட் ரெட் ஹைஃபன் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய நிறைய மெசேஜஸ் மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் எரர் கிடையாது, கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வர் நவ் ரன்னிங் அட் HTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதுல உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா. ஸோ நான் காப்பி பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் C அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதனால மறுபடியும் கட் ஆயிட்டு ஸோ மறுபடியும் என்ன பண்றேன் நோட் ரெட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். மறுபடியும் ரன்னிங்ல இருக்கணும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நோட் ரெட் அப்படிங்கிற இந்த சர்வர் வந்து ரன்னிங்ல இருக்கணும். ஸோ இப்போ நான் இதே என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு கண்ட்ரோல் D கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே என்னுடைய நோட் ரெட் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஓப்பன் பண்றீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃப்ளோ 1 மட்டும் தான் இருக்கும். இங்க எதுவுமே இருக்காது. ஓகேவா. ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்ததுனால எனக்கு என்னுடைய நோட் ரெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த ஃப்ளோவுமே இருக்காது. எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது வேணாலும் நீங்க போய் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய இந்த ஃப்ளோல நீங்க வந்து எல்லா விஷயமும் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா வாக்வில இருந்து ஹைவ் எம்கியூ கொண்டு வந்துட்டோம். ஹைவ் எம்கியூல இருந்து நோட் ரெட்டுக்கு அந்த மெசேஜை கொண்டு வரணும். அந்த மெசேஜ் நான் கொண்டு வரதுக்கு நான் ஐ நீட் டு கிரியேட் ஃப்ளோ 6 வரைக்கும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் புதுசாக ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MQTT. ஏன்னா ஹைவ் எம்கியூங்கிறது MQTT தானே. அப்போ MQTT in அப்படிங்கிற இந்த கமாண்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா. ஸோ MQTT in அப்படிங்கிற இந்த கமாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இங்க வந்து அடுத்தது நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா டீபக். கரெக்டா உள்ள வருதான்னு பார்க்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால டீபக் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இந்த ரெண்டையும் ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் தான் அப்படி தூக்கி வச்சிருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்து நான் இந்த டீபக்ல இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு இங்க எதுவுமே ரன்னிங்ல எல்லாம் டிப்ளை பண்ணாலும் எனக்கு கனெக்ட் ஆகாது. ஏன்னா MQTT உள்ள போறேன். உள்ள போன உடனே எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல லைக் தட் சர்வர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் டாபிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வச்சிருக்கிற சர்வர் தான். அந்த சர்வர்னு என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய ஹைவ் எம்கியூ அப்படிங்கிற அந்த சர்வரை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ கனெக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கு. இந்த பிளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த நேம் வந்து நீங்க ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ எனி நேம் நான் வந்துங்க ஹைவ் எம்கியூ ஹைவ் எம்கியூ 4.0 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் URL கனெக்ஷன் வந்து சர்வரோட URL கேட்குறாங்க. ஹைவ் எம்கியூ
ஸோ அதோட யூஆர்எல் ஓவர்வியூல போயிட்டீங்கன்னா இங்க வந்து யூஆர்எல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க அங்க வாக்வே கோடிங்ல கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி நோட்-REDல போயிட்டு இந்த யூஆர்எல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. யூஸ் டிஎல்எஸ் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிடுங்க. இல்ல யூஸ் கனெக்ட் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அது கனெக்ட் ஆட்டோமேட்டிக்ல இருக்கட்டும். ஏன்னா டிஎல்எஸ்ல போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎல்எஸ் கொடுத்து இங்க ஒரு புதுசா ஒன்று ஆட் பண்ணி நிறைய பண்ண வேண்டியிருக்கும். நான் கனெக்ட் ஆட்டோமேட்டிக்ல போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். போர்ட் வந்து 8883 இதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அது 1883 வந்து டெஸ்டிங் போர்ட்டு, இது வந்து ஆக்சுவல் போர்ட்டு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளைண்ட் ஐடி ஆட்டோ ஜெனரேட்டட் ஆகிடும். இதெல்லாம் ஓகே, சரியா? அதே மாதிரி செக்யூரிட்டி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த செக்யூரிட்டியில நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த HiveMQல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு எனக்கு கிடைக்கும்? நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணல இந்த கோடிங்ல. ஸோ இங்க எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கிடைக்கும். நான் யூசர் நேம் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இங்கே கிடைக்குது. இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படிங்கிறத பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, கனெக்ஷன் செக்யூரிட்டி ரெண்டு மட்டும் பண்ணா போதும். மெசேஜஸும் பண்ணலாம், பட் அது நீட் இல்லை. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் ஆட் அப்படிங்கிறது கொடுத்து ஆடுன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல நான் ஆட் பண்ண செல்வர் எனக்கு இங்கே வந்துடுச்சு. சப்ஸ்கிரைப் டு சிங்கிள் டாபிக்கே இருக்கட்டும். அண்ட் டாபிக் எந்த டாபிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நம்ம கோடிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே டாபிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்னுடைய HiveMQல போயிட்டு நான் சாரி என்னுடைய நோட்-REDல போயிட்டு இந்த டாபிக்ல இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் 2 இருக்கட்டும். அண்ட் நேம்ங்கிறது இந்த MQTT-யோட நேம் தான். ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா மெஷின். ஓகே, ஸோ மெஷின் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டன்னு கொடுத்துருவா. ஓகே, இந்த மெஷின் டேட்டா நேம் வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. இருங்க பார்க்கலாம். ஃப்ளோ 6ல நான் ஆல்ரெடி செஞ்சதுல சரி டிஎஸ்டின்னு தான் நேம் வச்சிருக்கிறேன். ஓகே, எப்படியெல்லாம் நேம் வைக்கலாம், ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபியூச்சர்ல கோடிங்ல மாறுமா அப்படின்னு பார்த்தாலும் மாறாதுதான், வேண்டாம். நீங்க என்ன நேம்லாம் வச்சுக்கலாம், மெஷின் டேட்டாவே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு ரெண்டுமே போன வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்க எந்த ஏரோ மார்க்கும் காட்டல. அப்புறம் நான் உள்ள எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதனால சொன்னேன். ஸோ இப்போ எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டிப்ளாய் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து டிப்ளாய் கன்ஃபர்ம் டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் ஆனோடனே கனெக்டிங்ல இருக்கு, கனெக்டட் அப்படிங்கிறது ஆகல. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே, திரும்ப மறுபடியும் போயிட்டு என்னுடைய வாக்வே போறேன். வாக்வேல போகும்போது கனெக்டிங் டு HiveMQ க்ளவுட்ல நிக்குது. கனெக்டட் MQTT ஃபெயில்டுன்னு வருதா? Connecting to HiveMQ cloud. Okay, message sent successfully. Yes, message received successfully. Now இங்க கனெக்டிங்ல தான் இருக்கு, சரியா? அப்போ நம்ம வந்து HiveMQ அப்படிங்கிறது வந்து டிஎல்எஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணும் பொழுது இதுல இந்த பென்சில் சிம்பிளை கொடுத்துட்டு யூஸ் டிஎல்எஸ் அப்படிங்கிறத கொடுத்து டிஎல்எஸ் கன்ஃபிகரேஷன் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுதான் பிரச்சனையே. ஆனா எனக்கு இங்க டிஎல்எஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த பிளஸ் சிம்பிள்ல நான் கொடுக்குற கீயை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இந்த இதில் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இங்க வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த IGS ரூட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கீயை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதான் CS சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் போட்டோம்னா நம்ம HiveMQ கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் அதை எடுத்து இந்த இடத்துல அப்டேட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்குறேன், டன் அப்படிங்கிறது கொடுக்குறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன் டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுக்குறேன், கன்ஃபர்ம் டிப்ளாய். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்டிங் எனக்கு அடுத்து என்ன வந்துச்சுன்னா கனெக்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல HiveMQயோட சர்வர்ல ஆட்டோமேட்டிக்கலி இல்லாம யூஸ் டிஎல்எஸ் நான் யூஸ் பண்றேன். டிஎல்எஸ் கன்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு நான் ஒரே ஒரு CS சர்டிஃபிகேட் ஃபைலை மட்டும் உள்ள அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃபைல் கரெக்டா இருந்தா மட்டும் தான் எனக்கு அப்டேட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு கனெக்டட் வந்துருச்சு. இப்போ டீபக் பண்ண இடத்துல எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
ஓகேவா? ஸோ அந்த டீபக் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பக் சிம்பல் மாதிரி இருக்கும். டீபக் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டீபக் மெசேஜஸ் நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு என்னுடைய வாக்வி போறேன். ஃபர்ஸ்ட் வாக்வில போயிட்டு மறுபடியும் எனக்கு மெசேஜ் செட் பண்ணி பார்க்குறேன். கனெக்டிங் டு HiveMQ கிளவுட் சென்ட் ஆகுது. HiveMQக்கு ரிசீவ் ஆகுது. நோட் 2ல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு டீபக் மெசேஜஸ்ல 46.6 அண்ட் ஹியூமிடிட்டி 50.5 அப்படிங்கிறது எனக்கு இங்க காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எனக்கு டீபக்கிங் கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வாக்வி HiveMQ உள்ள டேட்டாவை நம்ம நோட் 2 அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த டேட்டாவை எங்க கொண்டு போகணும், அடுத்த டூல் InfluxDB. சரியா? InfluxDB அப்படிங்கிறது நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு பண்றதுக்கு நம்ம we need to download InfluxDB. ஸோ InfluxDB OSS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டாப் ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் InfluxDB அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். ஸோ இதில் போயிட்டு Influx Data Downloads அப்படிங்கிறத கொடுங்க. இதில் போயிட்டு மேலோட ஃபர்ஸ்ட் வெப்சைட் கொடுக்க வேண்டாம். இல்லை Amazon.com அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைசிங் அப்படிங்கிறது வரும். ஸோ அது வேண்டாம். வியூ பர்ச்சேஸ் ஆப்ஷன்லாம் வேண்டாம். நமக்கு வந்து டேரெக்டாக கீழேயே Influx Data அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல Influx டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா Influx 3DB கோர் DB3ல இருக்கும். நான் வந்து 3 யூஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து என்டர்பிரைஸ் வெர்ஷன் அண்ட் கோர் வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து 2 தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால இங்க வந்து லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க பேஜ் 2 அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஜ் 2 ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு இங்க InfluxDB OSS 1.x and 2.x அப்படிங்கிறது இருக்கும். நான் இங்க 2.x தான் யூஸ் பண்ண போறேன். பிளாட்ஃபார்ம் டாக்கர்ல இருக்கு. நான் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்றேன். ஸோ விண்டோஸ் பைனரிஸ் யூனிட் PowerShell யூசிங் PowerShell அப்படிங்கிறது யூஸ் பண்றேன். இது கொடுத்த உடனே எனக்கு இங்க வந்து ஒரு கமாண்ட் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த கமாண்ட் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், PowerShell யூஸ் பண்ணணுமா? ஓகே, now I am going to PowerShell, விண்டோஸ் PowerShell ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த இடத்துல Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட்டிங் வெப் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபைல்ல எனக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை விசிபிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு லைன் அடிக்கலாம். சிடி சி ஃபைல் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சிடி சி ஃபைல் ஸ்லாஷ் Influx DB2. ஓகேவா, என்டர். அடுத்தது டைரக்டரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ InfluxDB அப்படிங்கிறது எனக்கு இங்க வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ இது கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு ./influx
d.exe அப்படிங்கிற இதை கொடுத்துருங்க. ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து 8086 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கறதுக்கு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டேப் ஓப்பன் பண்ணி போர்ட் வந்து என்னது 8086 தானே. அப்போ நான் வந்து HTTP ஆக்சுவலாக இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் ஓப்பன் ஆகும். லோக்கல் ஹோஸ்ட் 8086 என்டர். சாரி ஸ்பேஸ் விடலாம். HTTP ஓகே. ஸோ அதில் யூஆர்எல் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8086 அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் கமாண்ட் ப்ராம்ப்ட், இதெல்லாம் பவர் ஷெல். ஓகே. ஸோ எனக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகி எனக்கு இங்கே இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். என்னுடைய யூசர் நேம், என்னுடைய பாஸ்வேர்ட், சைன்இன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைன்இன் பண்ணிட்டேன். என்னுடைய இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு இன்ஃப்ளக்ஸ் டிபியில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். சைன்இன் ஆப்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது காட்டுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். எஸ், இது ஒரு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளக்ஸ் டிபியில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு வெல்கம் கொடுப்பாங்க, இனிஷியல் யூசர் செட்டப் கொடுப்பாங்க, அடுத்து கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டோக்கன் கீயை வந்து நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் வச்சுக்கலாம். நான் இதை காப்பி பண்ணுறேன். ஸோ இது இமேஜில் இருக்கும். ஓகே, சாரி சரி சரி, இமேஜில் இருக்குது. நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஃபிகர் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போயிடும். சரியா? கன்ஃபிகர் லேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சைன்இன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல அது சாதாரண ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அது ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சுவல் வந்து என்ன நோட்ரெட்ல இருந்து இன்ஃப்ளக்ஸ் டிபிக்கு டேட்டா அனுப்பணும். இப்போ டேட்டா வந்து இங்க இருக்கு, இங்க இருந்து டேட்டா இங்க அனுப்பணும். ஸோ இது அனுப்புறதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா தென் ஐ எம் கோயிங் டு நோட்ரெட்டுக்கு போறேன். ஸோ இந்த நோட்ரெட்ல இங்க இருக்கு அண்ட் டீபக் பண்ண மெசேஜ் இங்க இருக்கு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் எங்க அனுப்பணும் அப்படின்னா எங்க அனுப்பணும், நான் வந்து இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நான் அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ இதை அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணி ஸோ இந்த இடத்துல இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஸோ அது வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். Firebase, okay. இது பாத்தீங்களா இன்ஃப்ளக்ஸ் டிபி இன் அப்படி அவுட் பேட்ச் இந்த 3 விஷயமே நமக்கு வந்திருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அது வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து மேனேஜ் பேலட் அப்படிங்கிறது கொடுத்து இந்த இடத்துல இன்ஸ்டால்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து இந்த இடத்துல இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறத சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். நோட் ரெட் ஹைஃபன் கான்ட்ரிப் இன்ஃப்ளக்ஸ் டிபி. சரியா? ஸோ இந்த இன்ஃப்ளக்ஸ் டிபி இருக்கும், இங்க வந்து இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்கும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன் அவுட் அப்படிங்கிறது வரும். அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் நோட் ஐஃபன் ரெட்னு அடிச்சு மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ரீஸ்டார்ட் பண்ண சொல்றேன், ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ் டிபி டாட் அவுட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணணும். ஏன் அவுட் யூஸ் பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து வெளியே தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ என் டேட்டா இங்க இருந்து இங்க போகணும். ஸோ அங்க போறதுக்கு டைரக்டா இங்க இருந்து இங்க போகணும் அப்படின்னா டைரக்டா தான் போக முடியாது, ஒரு கோடிங் வழியா தான் போக முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அப்படி கொண்டு போறேன். ஓகே தானே? ஸோ இப்போ இங்க இருந்து இது இங்க கனெக்ட் ஆகும், இது இங்க கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இன்னொரு டீபக் ஆப்ஷன் எடுத்து நான் இங்க வச்சிருக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க டேட்டா வந்துருச்சு, அதே மாதிரி இங்க டேட்டா வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியும். சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடிங் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன அடிக்க போறீங்கன்னா ஜஸ்ட் 4 லைன் தான். மெசேஜ் டாட் பேலோட் ஈக்குவல் டு temperature message dot payload dot temperature comma humidity message dot payload dot. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வாக்குயோட கோடிங்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து ஸ்மால் லெட்டர் டெம்பரேச்சர் ஸ்மால் லெட்டர் ஹியூமிடிட்டில தான் வருது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இங்க டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் டன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம், டிப்ளாய் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டேட்டா வந்து இந்த டீபக்லயே நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃப்ளக்ஸ் டிபி அப்படிங்கிறது எனக்கு இங்க இங்கேயும் நம்ம போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க மறுபடியும் சர்வர்னு கேட்குறாங்க. இந்த டைம் வந்து நான் HiveMQ சர்வர் கொடுக்கக்கூடாது. இந்த டைம் இந்த டேட்டா எங்க போக வேண்டியிருக்கு, எங்க அவுட் ஆக வேண்டியிருக்கு, எங்கன்னா இன்ஃப்ளக்ஸ் டிபியில் அவுட் ஆக வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பல் அப்படிங்கிறத கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு நான் இங்க வெர்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்றேன். இந்த வெர்ஷன் 2.0 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளக்ஸ் டிபி 2.0 தான் டவுன்லோட் பண்ணோம். அதனால அதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த 2.1 கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். கம்மியானதுக்கு அப்புறம் இங்க நேம் வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் வைக்கலாம். ஸோ நான் என்ன நேம் வைக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். 2.0
அண்ட் இதுதான் லோக்கல் ஹோஸ்ட் இதுதான், அதனால இந்த யூஆர்எல் அப்படியே இருக்கட்டும். அண்ட் டோக்கன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த டோக்கன் அப்படிங்கிறது நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு ஒரு கீ மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமேஜை கூட எடுத்து காமிச்சினேன். இது பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த கீ தான் டோக்கன். இந்த டோக்கன் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த காப்பி ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டோக்கன் இருக்கு. இந்த டோக்கன் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த டைமிங் அப்படியே இருக்கட்டும், ஆட் அப்படிங்கிறது கொடுத்துருவேன். இப்போ நம்ம இதோடைய நேம், எனக்கு இங்கே சர்வரில் இந்த இம்ப்ரெஸ் டிபி அப்படிங்கிற சர்வர் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நேம் என்ன வைக்கிறேன்னா மிஷின் ஹெல்த் டேட்டா அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரி 4.0 என்னன்னா வைக்கலாம். இண்டஸ்ட்ரி 4 அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். பக்கெட் லிஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த பக்கெட் லிஸ்ட் தான் நம்ம அடுத்த போகிற டூல்லையும் நம்ம கிராஃபானாலே யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த நேம் வந்து இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. மிஷின் டேட்டா அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். மெஷர்மெண்ட் எதை மெஷர் பண்ண போகிறோம்? மிஷின் ஹெல்த் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம். அண்ட் இது மில்லி செகண்ட்ஸ்லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ நேம், சர்வர், ஆர்கனைசேஷன், பக்கெட் அண்ட் மெஷர்மெண்ட் இது எல்லாமே ஓகே. ஓகே கொடுத்துட்டு இங்கே டன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிப்ளாய் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஓகே, டிப்ளாய் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல இங்கே போயிட்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரர், ஓகேவா? இது இண்டெக்ஸ் டி, அதாவது இன்ஃப்ளக்ஸ் டிபி இது. ஸோ இந்த இடத்துல டேட்டா எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் ஆல்ரெடி எனக்கு இங்கே பழைய நான் முன்னாடி பண்ணி பார்த்தது எனக்கு இங்கே வந்திருக்கு. நான் வந்து இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட்ரெட்டில் போயிட்டு டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுத்து கன்ஃபிக் டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நோ தேங்க்ஸ், கனெக்டட். இப்போ இந்த டீபக் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு மறுபடியும் வாக்வேல போயிட்டு அகைன் எனக்கு இங்கே சென்ட் ஆகணும். கனெக்டட் டு HiveMQ கிளவுட். கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு இங்கே மெசேஜ் வருது. 46ல் இருக்கிறவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2150 அப்படின்னு ஆகிக்கலாம். கிளியர் ஆல் மெசேஜஸ். சென்ட் ஆயிடுச்சா? எஸ், சென்ட் ஆயிடுச்சு. 2150 then go to there. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டீபக்லேயும் எனக்கு வந்து ஓகே. ஆக்சுவலாக டீபக் 3, டீபக் 4 எனக்கு ரெண்டுலேயுமே எனக்கு இங்கே வேல்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு வருது. மிஷின் டெவலப் டேட்டாக்கும் அப்போ எனக்கு வேல்யூஸ் இங்கே வருதுன்னா எனக்கு எங்கேயும் போகுதுன்னு தான் அர்த்தம். இங்கே போகிறேன். இங்கே போனீங்கன்னா எனக்கு இங்கே வந்து 2 ஃபில்டர் அப்படிங்கிறது இருக்குது. மிஷின் டேட்டா, மிஷின் ஹெல்த், ஹியூமிடிட்டி, பாஸ்ட் 5 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2150 அப்படிங்கிறது காட்டுறாங்க. செக் பண்ணி பார்க்கலாமா? 2150 என்ன? எஸ், 2150 இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. சரியா? ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் என்ன செர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல மிஷின் டேட்டா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணணும். ஏன் செக் பண்ணுறேன் அப்படின்னா மிஷின் டேட்டாங்கிறது தான் நான் அங்கே கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்துருந்தேன்? ஸோ இந்த இடத்துல மிஷின் டேட்டா அப்படிங்கிற பக்கெட் நேம் கொடுத்துருக்கேன். அதனால தான் இங்கே செக் பண்ணுறேன். இங்கே செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு பாஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைன் கிடைச்சிரும். இந்த லைனை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இங்கே வருதா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இம்ப்ளஸ் டிபி அப்படிங்கிறதுல எனக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. தென் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா டேட்டா எங்கே வந்து இருக்கு, இந்த டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஏற்றிட்டோம். டேட்டா பேஸ்ல இருந்து விசுவலைஸ் பண்ணி காட்டுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபானா அப்படிங்கிற இந்த டூல் யூஸ் பண்ணுறோம். இந்த கிராஃபானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட்
Grafana OSS. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து Grafana OSS அப்படின்னே இருக்கும். இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே விண்டோஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகி ஆக்சுவலாக இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருப்பேன். Grafana டவுன்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 300 MB இருக்கும். அப்புறம் டபுள் கிளிக் பண்ணி எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்ஸ் Grafanaவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுவும் லோக்கல் ஹோஸ்ட்லேயே ஓப்பன் ஆகும். சாரி, நம்மளுடைய டேப் இது தானே. ஸோ இந்த இடத்துல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல இங்கே என்ன அடிக்கணும் அப்படின்னா HTTP local host 8086 InfluxDB Grafana வந்து 3000 என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Grafana வெல்கம் டு Grafana அப்படிங்கிறது வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே என்ன பேருனா அட்மின் அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்பாங்க. வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு வரும். வேண்டாம், நான் வந்து இப்போவே கொடுக்கல, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த Grafana அப்படிங்கிறது டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சருக்கு ஒரு டேஷ்போர்டும் ஹியூமிடிட்டிக்கு ஒரு டேஷ்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி நான் ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அது பார்க்க போகிறது கிடையாது. இங்கே புதுசாக நியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது போயிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இதில் வந்து நிறைய Grafanaவோட பிளகின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா InfluxDB அப்படிங்கிறது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிட்டு ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். எஸ், இதான் எனக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஆமாம், இதுதான் நம்ம கொடுக்கணும். இந்த லோக்கல் சர்வர் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எங்க இருக்கு? சாரி, இதானே. ஓகே, இங்கே போகிறேன், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இதான் நம்மளுடைய InfluxDBயோட லோக்கல் சர்வர். அதை கொடுத்தாச்சு. அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா இந்த டேட்டாபேஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, வாங்க பண்ணலாம். இந்த query லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரி அங்கே என்ன கொடுத்துருந்தோம்? இண்டஸ்ட்ரி நோட் ரெட்ல இண்டஸ்ட்ரி 4 கொடுத்துருந்தோமா? டோக்கன், இந்த டோக்கன்ங்கிறது InfluxDBயோட டோக்கன். இது இருக்கு. இந்த டோக்கன் டிஃபால்ட் பக்கெட் நேம் வந்து மிஷின் டேட்டா டைம் இன்டர்வல் எஸ் 10 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கொடுத்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். எஸ், டேட்டா சோர்ஸ் இஸ் ஒர்க்கிங், 3 பக்கெட்ஸ் ஃபவுண்ட் கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ அப்போ எனக்கு இது ஒர்க் ஆகுது. சேவ் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்ட் அப்படிங்கிறது போகிறேன். டேஷ்போர்டில் போயிட்டு நியூ டேஷ்போர்ட், புதுசாக ஒரு பேனல் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பேனல் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னா மிஷின் டெம்பரேச்சர் அப்படி நேம் வச்சுக்கலாம்.
கன்ஃபிகர் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா query லாங்குவேஜ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்பரேச்சர் ஃப்ரம் பக்கெட்ல இருந்து இது ஒரு query எழுதியிருக்காங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாமா? சேவ். எஸ், ரெண்டு ஒரே பேர்ல இருக்கு. நியூ டேஷ்போர்ட் 1 இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு சேவ் ஆயிடுச்சு. எனக்கு வேல்யூ அப்படிங்கிறது இங்கே காட்டுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட எனக்கு காட்டுது, கரெக்டாக தான் காட்டுது. ஸோ இதே மாதிரி இங்கே சேவ் அப்படிங்கிறத பண்ணிட்டேன். இப்போ பேக் டு டேஷ்போர்ட். இப்போ எனக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பேனல், இந்த பேனலில் போயிட்டு இதுக்கு பேர் வந்து என்னன்னா மிஷின் ஹியூமிடிட்டி அப்படின்னு பேர் வச்சிடுறேன். கன்ஃபிகர் விசுவலைசேஷன், இங்கே எனக்கு query எழுதணும், அது எனக்கு இங்கே இருக்கு. காப்பி பண்ணுறேன், பேஸ்ட். ஒன்றும் இல்லை, ஃப்ரம் பக்கெட் மிஷின் டேட்டா ஒரு மணி நேரத்துக்குள்ள கேட்குறாங்க. சேவ். எஸ், இண்டஸ்ட்ரி 4.0 தான் சேவ் ஆகும். சேவ். பேக் டு டேஷ்போர்ட். சாரி, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஓகே ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறத கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கு அதாவது என்னன்னா இந்த query-ய ரன் பண்ணி இந்த பேனல்ல இங்க காட்டணும் உங்களுக்கு. அப்படின்னா இங்க ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். ஓகேவா? போன டெம்பரேச்சருக்கும் இந்த ரெஃப்ரெஷ் கொடுக்கணும், ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் இங்க சேவ் அப்படிங்கிறத பண்ணிட்டு பேக் டு டேஷ்போர்ட். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத எனக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ டேஷ்போர்டே எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்புமே முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய வாக்வி திங்ஸ். இந்த இதெல்லாம் எடுத்துடலாமா? ஓகே, இன்ஃப்ளக்ஸ் டிபி வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம், இது வேணும், இது வேண்டாம். ஓகே, 5 டூல் வாக்வி, ஹைவெப்கியூ, நோட்ரெட், இன்ஃப்ளக்ஸ் டிபி, கிராஃபானா எல்லாமே வெப்சைட்லேயே வந்துருச்சு. வாக்வி போகிறேன், வாக்வியில் போயிட்டு ரீரன் அப்படிங்கிறது பண்ணுறேன். பண்ண உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ட் ஆகணும்? கனெக்ட் டு ஒய்ஃபை கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆன உடனே ஹைவெப்கியூ போகுது. ஹைவெப்கியூ எனக்கு கனெக்ட் ஆகும். கனெக்டட், மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி. எஸ், எனக்கு இந்த மெசேஜ் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. தென் கோ டு நோட்ரெட்ல எனக்கு கனெக்டட். என்னுடைய டீபக்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே 2150 அப்படிங்கிறது இருக்கு. வெயிட் நம்ம வந்து இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3463 அப்படிங்கிறது மாற்றிடலாம். ஸோ இந்த 3364 மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி, 3364 மெசேஜ் சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அண்ட் நோட்ரெட் இன் டீபக். Yes, 3463 message sent successfully, and then go to InfluxDB monitoring past 5 minutes submit. Yes, 3463 successfully, and then go to dashboard, then refresh. Yes, the slide changes. 21 la irundha 46 34. Yes, 34, and this one, yes, 63. அவ்வளோதான். இதான் டேஷ்போர்ட்ல இது வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு எதுக்கு இது ஒரு நிமிஷத்துக்கு இது அப்லோட் ஆகுது அப்படின்னா, நான் என்னுடைய கோடிங்ல அப்படி ஆனா வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய கோடிங்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் இங்க போனாதான் இங்க சென்டே ஆகுது. சரியா? இது வந்து 15 செகண்ட்ஸ் ஒருக்கா சென்ட் ஆகணும் அப்படிங்கிற லாஸ்ட்ல ஒரு கோடிங் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இங்க நீங்க போனாதான் எனக்கு சென்ட் ஆகுது. சென்ட் ஆன உடனே ஹைவெப்கியூ வருது, நோட்ரெட்டுக்கு வருது. அண்ட் இந்த ஹைவெப்கியூ நோட்ரெட்லாம் ஏன் உள்ள வராங்க? இங்கிருந்து டைரக்டாவே நம்ம இங்கே கொண்டு வந்துடலாமே அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ஹைவெப்கியூ நோட்ரெட்லாம் டேட்டாவை செக்யூரா கொண்டு போறதுக்கு.
யாரும் உள்ள அட்டாக் பண்ணக்கூடாது, சைபர் அட்டாக்ஸ் நடக்கக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வித் யூசர் நேம், பாஸ்வேர்ட், யூஆர்எல், போர்ட் இந்த மாதிரி செக்யூரா கொண்டு போறதுக்காக HiveMQ, Node-RED அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வழியா இங்க டேட்டா பேஸ்க்கும் விசுவலைசேஷன் பண்ணி காட்டுறதுக்கும் கொண்டு போறேன். ஸோ திஸ் இஸ் யூஸ் கேசஸ் நம்பர் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹோப்ஃபுல்லி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.